அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். தமிழ் புத்தாண்டு ராசி பலன். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த குரோதி வருஷம் தமிழ் வருடம் முழுவதும் உங்களுடைய ராசிக்கு எந்த அளவுக்கு இந்த நவகிரகங்களால் இந்த வருடத்தில் ஒரு மென்மேலும் வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், செல்வாக்கு அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்கும் எப்போவுமே குருவோடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் தனுசு ராசி நேயர்கள். இந்த தனுசு ராசி குரு ஆதிக்கத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும் எண்ணத்தில் இருக்கக்கூடியவங்க. அது மட்டும் கிடையாதுங்க, அடுத்தவங்களுக்கு கொடுத்தே சில பேர் தனக்கு என்ன தேவை அப்படிங்கிறது பெருசாக ஆசைப்பட மாட்டீங்க. அடுத்தவங்களும் நல்லா இருந்தால் போதும், நமக்கு கிடைக்கிறது கிடைச்சிரும். நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, மற்றவங்களை நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு உள்ளம் கொண்டவர்கள் தான் தனுசு ராசி நேயர்கள். ஏன்னா இந்த தனுசு ராசி அப்படின்னா 4ஆம் சுகஸ்தானாதிபதியும் குரு பகவான் தான் உங்களுக்கு, அதாவது ஜென்மாதிபதியும் உங்களுடைய குரு பகவான் தான். இந்த ராசியில் பிறந்தவங்க எப்போவுமே கண்டிப்பாக உங்களுக்கு தான தர்மம் சிறந்து விளங்கக்கூடியவங்களா இருந்தாலும் கடந்த காலங்கள் உங்களுக்கு, அதாவது இந்த 7-7.5 வருஷமாகவே பார்த்துட்டோம்னா, அதாவது 7.5 சனிங்கிற ஒரு பிடியில் சிக்கி எவ்வளோ ஒரு மனிதன் கஷ்டப்படக்கூடாதோ எல்லா கஷ்டங்கள் பட்டு இப்போ நல்லா இருப்புமா, இந்த 7.5 சனி முடிஞ்சு போச்சு அடுத்தது நல்லா இருப்புமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தும் இந்த ஒரு வருஷ காலத்தில் ஓட சில பேர் பார்த்தோம்னா நம்ம நினச்ச வாழ்க்கை நமக்கு அமையலை, எதிர்பார்க்குற வாழ்க்கையும் நமக்கு கிடைக்கல. அதே மாதிரி நாம் 4 பேருக்கு முன்னால் செல்வாக்க வாழணும்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் அது ஏதோ ஒரு வழியில் நம்மளால் வாழ முடியலையே, எப்போ நல்ல நேரம் பிறக்கோ அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் குரோதி வருடம் உங்களுக்கு ஒரு சாதகமான வருடமா, உங்களுக்கு ஒரு சிறப்பான வருடமா கண்டிப்பாக அமைய போகுதுங்க. ஏன்னா 14/4/2024 திருவாதிரை நட்சத்திரம் சுக்லபட்சம் சஷ்டி திதியில் ஆச்சுங்களா குரோதி வருட பிறப்பு நடக்க போகுதுங்க. இந்த குரோதி வருட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த நவகிரகங்கள் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும், 4ஆம் இடத்தில் சூரியனும் ராகும் புதனும், 5ஆம் இடத்தில் குருவோட சூரியன் உச்ச நிலையில் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவான். இந்த நிலையில தாங்க குரோதி வருடம் பிறக்க போகுதுங்க. இந்த நவ கிரகங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வருடக்கோள்கள் அப்படியே கரெக்டாக இந்த வருடம் முழுசாக அந்த சனியும் பகவானும் அதே மாதிரி குரு பகவானும் ராகு கேது இந்த வருடக்கோள்கள் மாறப்போகிறது இல்லைங்க. ஏன்னா குரு பகவான் மட்டும்தான் மே மாதம் 1ஆம் தேதி, அதாவது உங்களுக்கு 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு பயிற்சியாக போகுதுங்க. அப்போது இந்த கிரக அமைப்புகள் பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு கடந்த காலத்தில் கடன் தொல்லை, எதிர்பாராத பிரச்சனைகள், அதாவது ஒரு கடன் கட்ட முடியலைங்க, எப்போவுமே வட்டி தான் கட்டுறேன், அதுவும் கொஞ்ச நாள் இருந்து கட்ட முடியல, என்னவோ தெரியலைங்க, ஒரு பிரச்சனையை நமக்கு தீர்க்கலாம் நினச்சி நம்ம ஏதாவது ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்தா அது சரியான முறையில் அமையவே மாட்டேங்குது. அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாமே மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக தாங்க இந்த குரோதி வருடம் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. அது மட்டும் கிடையாதுங்க, தனுசு ராசி நேயர்கள்னா எப்பவுமே மனைவி குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஏன்னா எவ்வளோ நீங்கள் கஷ்டப்பட்டாலும், ஆணாக இருந்தாலும் சரி பெண் தனுசு ராசி நேயர்களாக இருந்தாலும் சரி, குடும்பத்துக்குள்ளே தான் பட்ட கஷ்டம் தன் குடும்பத்துக்கு சொல்லக்கூடாது, அதாவது அவங்க மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி வாழக்கூடியவங்க தான். ஆனால் சில பேருக்கு பார்த்தோம்னா தனுசு ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்துக்குள்ளேயே சில பிரச்சனைகள், குடும்பத்தில் எந்த அளவுக்கு நாம் 4 பேர் மத்தியில் ஒரு கௌரவமாக கண்ணியமாக வாழ்ந்துட்டு இருந்தோமோ அந்த நிலை மாறி குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத குழப்பங்கள், மன வருத்தங்கள் இதெல்லாமே ஏற்பட்டிருக்கும். சில பேர் பார்த்தோம்னா கணவன் மனைவிக்குள்ளேயே சில பிரச்சனைகள், தேவையில்லாத வம்பு வழக்கு, என்னன்னே தெரியல, நல்லா வாழ்ந்துட்டு இருந்தோம், கடைசிட்டு பார்த்தா டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. சில பேர் பார்த்தோம்னா டைவர்ஸே ஆகிப்போச்சுங்க. இப்போ மறு வாழ்க்கை அமைக்கலாமா அப்படிங்கிற ஒரு நிலையே வரக்கூடிய அளவுக்கு ஆகிப்போச்சுங்க. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே தனுசு ராசி நேயர்கள் கண்டிப்பாக தள்ளப்பட்டிருப்பீங்க. ஆக மொத்தத்தில் இந்த பிரச்சனைகள்
குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தவங்க நிச்சயமாக ஒன்று சேரக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக ஏற்படும். அது மட்டும் கிடையாதுங்க. அதாவது ஒரு திருமணம் ஆகாதவங்களுக்கு சில பேர் பார்த்தோம்னா கல்யாணம் பண்ணணும்ன்ட்டு ஒரு நல்ல பொண்ணு அமைஞ்சிருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நமக்கு ஒரு வேலை நல்லபடியாக அமையணும், இன்னும் சம்பளம் அதிகமான ஒரு வேலை கிடைக்கட்டும் அப்படின்ட்டு அந்த திருமணத்தை தள்ளி போட்டிருப்பீங்க. இந்த தள்ளி போட்ட சூழ்நிலையில் என்ன ஆகிட்டு இருக்குன்னா, இப்போது ஒரு பொண்ணு பார்க்குறோம், வேலை அமைஞ்சிருச்சு, ஒரு நல்ல சம்பளம் கிடைச்சிருக்குது. ஆனால் கடைசியில் இப்போ வீடு நமக்கு எல்லாம் வாசல் எல்லாமே அற்புதமாக நல்ல ஒரு நிலையில் இருக்கிறோம். ஆனால் சரியான பொண்ணு அமையலை. ஓரளவுக்கு சுமாராக நமக்கு படிப்பு ஈக்குவலான படிப்பு கூட தேவையில்லை, ஒரு சுமாராக இருந்தால் போதும் கூட பார்ப்பீங்க. ஆனால் கடைசியில் பார்த்தோம்னா எந்த அளவுக்கு நம்ம இறங்கி போய் ஒரு ஜாதகத்தை, பெண் ஜாதகத்தை பார்த்தா கண்டிப்பாக அமையலை. அதே நேரத்தில் அப்படியே ஒன்று அமைஞ்சாலும் அது என்னென்னா தள்ளி போகுது, நடக்கிற மாதிரியே இருக்குது. கடைசியில் பார்த்தா ஏதோ ஒன்று பொருத்தம் இருந்தால், அதாவது பொண்ணு பிடிக்கல, பொண்ணு நல்லா இருந்தால் மாப்பிள்ளை பிடிக்கல, அப்படிங்கிற நிலையில் தள்ளி தள்ளி போடுறது. திருமணம் தடையாகி போச்சு. இப்போ 30 தாண்டிடுச்சு, 32 33 ஆகிப்போச்சு, கல்யாணமே இது வரைக்கும் நடக்கலைங்க அப்படிங்கிற ஒரு வெறுத்து போய் இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வருடத்தில் பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்திலேயே கண்டிப்பாக இந்த சித்திரை வைகாசிக்குள்ளேயே திருமணம் சார்ந்த விஷயங்கள், தடப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அது மட்டும் இல்லைங்க, சிலருக்கு பார்த்தோம்னா கல்யாணம் பண்ணி புத்திர பாக்கியம் இல்லைங்க, ரொம்ப நாள் ஆகி போச்சு, ஹாஸ்பிட்டல் மருத்துவம் எல்லாம் பார்த்தோம், இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த வைத்தியம் எல்லாமே பண்ணினாலும் அப்படியே சில பேருக்கு பார்த்தோம்னா 1 மாதம் 2 மாதம் இருக்கும், மறுபடியும் அது ஏதோ ஒரு விதத்தில் இதாகி போயிருங்க. இந்த மாதிரி தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும். எல்லா சாமியும் கும்பிட்றோம், எல்லா பரிவர்த்தனையும் பண்ணுறோம், ஆனால் புத்திர பாக்கியம் கிடைக்கவே இல்லைங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த குரோதி வருடத்தில் ஆரம்ப காலத்திலேயே கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே சமயம் பூர்வீக சொத்து, வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சில நிலைகளில் அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு சொத்து பிரச்சனை இருக்குதுங்க, எல்லாமே இருக்குது, அது சரியான முறையில் தீர்வு பண்ண முடியல, அது பாகப்பிரவணை பண்ண முடியல, காலகாலமாக அதை தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு சங்கடத்தில் இருக்கிறவங்க கூட கண்டிப்பாக அந்த சங்கடங்கள் தீர்ந்து ஒரு சொத்து பத்து அப்படிங்கிறது ஒரு நிலை கண்டிப்பாக உருவாக்கி வைக்கக்கூடிய நிலை ஏற்படுங்க. அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு இந்த 3ஆம் இடத்தில் இந்த சனி பகவான் இந்த வருடம் முழுசாக சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலம் இருக்கிறதுனால உங்களுக்கு பின் சகோதரனால பகை உணர்வுகள், ஒரு ஒற்றுமை இல்லாமல் போச்சு. எல்லாமே அவங்களுக்கு நான் பார்த்தேன், ஒரு சகோதரி தங்கச்சிக்கு பார்த்தேன், எல்லாமே பார்த்து அவங்களுக்கு எல்லாம் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ எல்லாமே உருவாக்கி வச்சேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா எல்லாமே விலைக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி தொழில் ரீதியிலையும் தனுசு ராசினியர்களுக்கு முடக்க நிலை. ஒரு வேலைக்கே போகிறவங்களுக்கு பார்த்தோம்னா ஒரு இடத்துல நிரந்தரமாக வேலை செய்ய முடியல. சொந்த பந்தத்தில் பார்த்தோம்னா இன்றைக்கி வீட்டில் கூட பிறந்த பிறப்புகளை விலைக்கு போயிட்டாங்க. ஒரு ஒற்றுமை இல்லை. ஆக மொத்தத்தில் நம்ம ஏதோ ஒரு விலைக்கு வச்சவங்க மாதிரி இருக்கும், ஒதுக்கப்பட்ட மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் எல்லாமே தனுசு ராசி நேயர்களுக்கு கடந்த காலத்தில் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த நிலையில் இருந்து உங்களுக்கு கூட பிறந்தவங்களால ஒரு ஒற்றுமை ஏற்படும், நெருங்கி வருவாங்க. அவங்களுடைய பாச உணர்வும் கண்டிப்பாக உங்களை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த குரோதி வருடம் ஏற்படும். அதே நேரத்தில் வேலையில் எல்லாமே பிரச்சனைகளாக இருக்குது. ஒரு இடத்துல நிரந்தரமாக வேலை செய்ய முடிய மாட்டேங்குது. இந்த இருக்கிற வேலை போயிருச்சுங்க, அந்த வேலையை சில பேருக்கு பார்த்தா வேலை போயிருச்சு, மறுபடியும் தேடிட்டு இருக்கிறேன், வேலையே கிடைக்கல, சரியான வேலை அமையலை, என் படிப்புக்கு தகுந்த மாதிரி அமையலைங்க. அது மட்டும் இல்லைங்க, கிடைக்கிற வேலை கிடைச்சாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு சம்பளம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல எதிர்பார்த்தாலும் அதுவும் கூட அமைய மாட்டேங்குதுன்னு ரொம்ப பேர் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருக்குதுங்க. ஆனால் அது எல்லாம் மாறி அருமையான வேலை எனக்கு அமைஞ்சதுங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இந்த குரோதி வருஷத்தில் உங்களுக்கு அமையப்போகுது. சிலருக்கு பார்த்தோம்னா அரசாங்க வேலையை நீங்கள் எதிர்பார்த்துருந்துருப்பீங்க. ஒரு கவர்மெண்ட் வேலைங்கிறது நம்ம சம்பளம் வாங்கியே தீரணும், அதுக்கு தானே கஷ்டப்பட்டு ரொம்ப பாடுபட்டு படித்தோம், ஆனால் அந்த வாய்ப்பு கிடைக்குமா கடவுளே அப்படின்ட்டு எதிர்பார்த்து சில எக்ஸாம் கூட எழுதியிருப்பீங்க, சில எதிர்பார்ப்பு கிடைச்சிரும்னு கூட சொல்லியிருப்பாங்க, சில பேர் பணத்தையே கூட கட்டியிருப்பாங்க. கடைசிக்கு பார்த்தோம்னா அது எதுவுமே அமையலைங்க. பணம் கட்டி பணம் வருமா இன்னும் தெரியல, இப்படியே தள்ளி போயிட்டு இருக்குது, நான் கவர்மெண்ட் வேலை வாங்க முடியுமா அப்படின்னு நினச்சி ஏங்கிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த குரோதி வருடம் பொறுத்த வரைக்கும் அரசாங்க சார்ந்த, ஏன்னா அந்த 10ல் கேது பகவான் தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு கேது பகவான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு போகக்கூடிய அந்த குரு பகவான் 5ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்குதுங்க. ஆனால் கண்டிப்பாக அந்த 10ஆம் இடத்தை பார்க்கும்போது நிச்சயமாக குரு இருக்கும் இடத்தை விட
பார்க்கும் இடத்திற்கு பலம் ஜாஸ்தி, அந்த இடத்த பூர்த்தி பண்ணும். தொழில் வேலை விஷயமா கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதமான வேலை அமையும். சிலருக்கு வேலையிலேயே பிரச்சனையாக இருக்குதுங்க, வேலையில என்னவோ தெரியலைங்க, ஏதோ தேவையில்லாமல் பிரச்சனை வந்துட்டு இருக்குது, வேலையை விட்டுட்டு போயிடலாமெல்லாம் நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இடைஞ்சல்கள் எல்லாமே குறையும். சரிங்களா? சில பேருக்கு கடல் கடந்து போகணும், நான் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு கூட எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன்னா சிலருக்கு இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு நமக்கு இந்த நேரத்தில் எல்லாமே கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் சிக்கலாக இருந்திருக்கும். எப்படி கடனாச்சே தெரியல, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினேன், இப்போ பார்த்தா பெரிய பிரச்சனையாச்சு. அது எல்லாமே பூர்த்தி பண்ணணும்னா அதிகமாக சம்பாதிக்கணும், தூரமாக போனாலும் பரவாயில்ல சம்பாரித்து இந்த பிரச்சனைகள் கௌரவமாக நம்ம சால்வ் பண்ணிக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. ஆனால் அப்படியேப்பட்டவங்களுக்கு தூர பிரயாணங்கள் வெற்றியாக்கும். கடல் கடந்து பிரயாணம் செய்யக்கூடியவங்களுக்கு லாபஸ்தானமான தொழில்கள் நிச்சயமாக அமையும். அதே மாதிரி சொந்தமாக தொழில் செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கிறேங்க, பண்ணவே முடிய மாட்டேங்குது, பணம் கிடைக்கிற போது அந்த தொழில் சரியாக ஒன்று செய்யலாமனா இடம் அமையலை, இடம் அமைஞ்சால் கடைசியில் அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனையினால் தள்ளியே போயிட்டு இருக்குது, இந்த மாதம் அடுத்த மாதம் அப்படின்னு நினச்சி எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த குரோதி வருடம் ஆரம்ப காலமே இந்த சித்திரை வைகாசிங்கிற போதெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான தொழில் சார்ந்த சொந்தமாக செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை வேலையில் நீங்கள் ஒரு சம்பளத்துக்கு போயிட்டு இருந்தவங்களா இருந்தாலும் சரி, ஆனால் லாபஸ்தானங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தொழில் வளம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரோதி வருடம் உங்களுக்கு அமைய போகுதுங்க. அதே மாதிரி தனம் செல்வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு விரயஸ்தானத்தையும் அந்த குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக சுப விரயங்கள் பண்ணுவீங்க. சுப விரயம்னு என்ன? ஒரு இடம் வாங்குறது, ஒரு இடம் வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் நாம் பணம் இருக்கிற போது ஒரு இடத்த பார்த்தா அது அமைய மாட்டேங்குது, பிடிக்க மாட்டேங்குது. அப்படியே இருந்தாலும் 10 ரூபா போகிற பொருள் நம்ம போனோம்னா 15 ரூபா சொல்கிறாங்க, அதனால் எதுவுமே பண்ண முடியல, ஒரு வீட்டை வாங்கலாம்னா அதே நிலைமையாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சுப விரயம், அசையாத சொத்துக்கள் தேடக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமைய போகுதுங்க. இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மென்மேலும் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு சுப வருடமாக, ஒரு அற்புதமான ஒரு வருடமாக உங்களுக்கு தனுசு ராசி நேயர்களுக்கு அமையப்போகுதுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் கடினமான முயற்சிகள் எடுங்க, அந்த முயற்சிகள் கைவிடாமல் தொடர்ந்து பாடுபட்டீங்கன்னா இந்த வருடம் முழுசாவே உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு சாதகமான யோகமான வருடமாக அமைய போகுதுங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாதுங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு இது செல்வாக்கான வருடம் அப்படிங்கிற நிலைதான் நிஜம். அதே சமயம் இப்போ நான் சொன்னது உங்களுக்கு கோச்சார பலன், சரிங்களா? இந்த வருடத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளால் இந்த பலன் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைங்க. இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு சுய ஜாதகத்தை, ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துங்க. ஏன்னா லக்னம் என்ன தசாபுத்தி நடக்குது, எந்த மாதிரி யோக பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் அற்புதமாக இருக்குங்க. நீங்கள் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் செய்து உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது 3ஐயும் தெரியப்படுத்தி பொறுமையான நேரத்தில் கரெக்டாக அமைதியான முறையில் உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக பலன்கள் தெரிஞ்சு அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த குரோதி வருடம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற இந்த ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கமுங்க.